ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வீடியோவாக இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இந்த கைப்பிடி எப்பயும் போடுற கைப்பிடியை விட மேலே ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படின்ற அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த ஷேப்பும் பாருங்கள், அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்பயும் இருக்கிறத விட. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது இங்கே பாருங்கள், நேராக கீழே ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருப்போம். அந்த நெல்லிக்காய் முடிச்சு இல்லாமல் 1 2 3 4 4வது லைனில் இப்படி மேலே அப்படியே கை வச்சுக்கிட்டே வாங்க. அந்த 4வது லைன் 5வது லைன் ரெண்டையும் சேர்த்து ஒரு ஒயர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து 1 2 3 4 4 5 இந்த சைடுலேருந்து எண்ணுனாக்களும் 4 5ன்னு வரணும். அந்த சாதா முடிச்சு மட்டும் நெல்லிக்காய் முடிச்சு எண்ணாதீங்க. நெல்லிக்காய் முடிச்சு இல்லாமல் வரது 4 5 இந்த மாதிரி மேலேருந்து 1 2 3 3வது லைனில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு சைடு பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து விட்டுறலாம். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சரி சமமாக தெரியறதுக்காக இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பிட்டு ஒயர் எடுத்து இப்போது ஒயர் அளந்துக்கலாம். 1 2 3 4 5 6 6 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சு மீதி எல்லா ஒயரையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 6 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஒயர் உள்ளார ஒரு ஒயர், ரெண்டாவது ஒயர் வச்சுருக்கேன். ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அந்த பள்ளம் பகுதி மேலே பாருங்கள், 1 2 3 ஒயர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஒயர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல இந்த ஒயரை விடுங்க. நம்ம 2 லைனை சேர்த்து இந்த மாதிரி 4வது லைன் 5வது லைன் அது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ண போகிறோம். அப்போது உங்களுக்கு வெயிட் வச்சு தூக்குனாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி 2 நுனிப்பகுதியும் சமமாக வச்சு பிடிச்சிக்கணும். 2 நுனிப்பகுதியும் பாருங்கள் சமமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுக்கணும். இப்போது உள்பக்கத்துலேருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயர் இந்த பக்கத்தில் இடத்துலேருந்து ஒரு ஒயரும் வலது கை பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்து ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயர் வச்சாச்சு. இப்போது ஏற்கனவே இருக்கிற ஒயர் மேலே இருக்குது, அதனால் அடுத்த ஒயரை அந்த ஒயருக்கும் அடியில் எடுத்துட்டேன். இந்த பக்கத்தில் பாருங்கள், மேலே அந்த ஒயருக்கும் கீழே அந்த மாதிரி வச்சாச்சு. இப்போது ஏற்கனவே இருக்கிறது கீழே இருக்கிறதுனால பாருங்கள், மேலே கீழே ஒரு ஒயர் மேலேனா அடுத்த ஒயர் கீழே அப்படி இருக்கணும். இது மேலே இருக்கிறதுனால இந்த பக்கம் பாருங்கள், அடியில் வழியாக எடுத்துகிட்டு வந்து 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே இந்த மாதிரி வச்சு ஒரு ஒயர் மேலே இருந்துச்சுன்னா அடுத்த ஒயர் கீழே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எந்த பக்கம் தூக்கிட்டு இருக்குன்னு பாருங்க, இடது கை பக்கம் தூக்கிட்டுருக்கு. அதை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை கேப்பில் கொண்டுட்டு வாங்க. லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டுட்டு வந்து 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே வச்சாச்சு. இப்போ இந்த கை பக்கத்துலேருந்து அடியில் கொண்டுட்டு வந்து 2 ஒயருக்கும் கேப்பில் கொண்டுட்டு வந்து மேலே கீழேன்னு வச்சாச்சு. ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழேன்னு இருக்கணும். வலது கையிலேருந்து ஒரு டைம் கொடுத்தா இடது கையிலேருந்து ஒரு டைம் கொடுக்கணும். அடிப்பக்கமாக கொண்டு வரணும். பாருங்கள், அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டில் கடைசியில் இருக்க 2 ஒயருக்கும் இடையில கொண்டுட்டு வந்துட்டு அந்த 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே இந்த மாதிரி கொண்டு வந்துக்கணும். இப்போது மேலே பாருங்கள், நல்லா இப்படி டைட்டாக 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த மேல் வரிசையில் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் விடுங்க. அடியில் வழியாக கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஓட்டை உள்ளார விடுறோம். அப்போது கைப்பிடி வந்து வளைஞ்சி தொங்காமல் சாஞ்சி விழாமல் இருக்கும். அதுக்காக அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த இடத்துல அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த பக்கம் ஓட்டையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்பயும் போல் லாஸ்ட்டு ஒயரை விலக்கி விட்டுட்டு அடியில் ஒயர் திரும்பிக்காமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இழுக்கும்போது வளவள பகுதி மேலே வரணும், உள்பக்கமும் வளவள பகுதி தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த கையிலேருந்து விடும்போதும் வலது கையிலேருந்து விடும்போதும் அதே மாதிரி அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஓட்டையில் விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி திரும்பிக்கக்கூடாது. ஒயரு கரெக்டாக அந்த மாதிரி விட்டு இழுத்துக்கோங்க. இந்த ஒரு டைம் மட்டும் அந்த மேலே நுனிப்பகுதி வரும்போது மட்டும் அந்த மாதிரி பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே அடியில் சும்மா எப்பயும் ஆரம்பத்தில் பின்னுன மாதிரி பின்னுங்க. பாருங்கள், சும்மா அடிப்பக்கமாக கொண்டுட்டு வந்து 2 ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த மாதிரி வரணும்.
இதே மாதிரியே பின்னிக்கிட்டே வாங்க. உருட்டு கைப்பிடி தான் இது, 3 ஒயர் உருட்டு கைப்பிடி. இதே மாதிரி நம்ம 5 ஒயர் 4 ஒயர் 2 ஒயர் எல்லாம் வச்சு காமிச்சிருப்போம். இதுக்கு 2 டபுளாக கொடுக்கறதுனால நமக்கு 3 ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன். இதே மாதிரியே பின்னிக்கிட்டே வாங்க. ஒரு அரை அடி ஒயர் இருக்கிற வரைக்கும் பின்னிக்கிட்டு வந்துடுங்க. நல்லா அமுத்தி கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கைப்பிடி வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு எந்த கைப்பிடி வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இதுலேயே உள் ஒயர் வச்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். டைட்டாக நல்லா உள் ஒயர் கொடுக்கணுன்னாலும் போகலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், முடிச்சு போட்டு வச்சுக்கணும். நம்ம இடையில எந்திரிச்சு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாக்க நினச்சிங்கன்னா தனித்தனியாக வலது கையில் இருக்கிறது தனியாக ஒரு முடிச்சியும் இடது கையில் இருக்கிறது தனியாக ஒரு முடிச்சியும் போடணும். 6 ஒயரையும் ஒன்றா முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுன்னு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போது எடுத்து வச்சுருந்த இன்னொரு 3 ஒயர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதையும் இந்த பக்கம் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அந்த கைப்பிடி எப்படி போட்டோமோ ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இதையும் ஆரம்பிச்சிருக்கோம். அது எப்படி இப்போ சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இதையும் பின்னணும். நம்ம சேனலில் லஞ்ச் பேஸ்கெட்லாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். சிவன் கண்ணு, சாதா முடிச்சு, மூடி போட்டது, 2 பக்கமும் மூடுற மாதிரி உள்ளது, மேக்னெட்டிக் பட்டன் வச்ச மாதிரி, கைப்பிடி லாக் வச்சு கொடுத்த மாதிரி எல்லாமே போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ பாருங்கள். ஜூட் பேக் மாதிரி அந்த கட்டுற மாதிரி போட்டது நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டோம். லஞ்ச் பேக் பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் ஜூட் பேக் மாடலில் ஒன்று போட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதுக்கப்புறம் போட்டாங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான கைப்பிடிகள் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போது இந்த பக்கம் சொல்லி கொடுத்தேன்ல அதே போல் தான் இதுவும் இந்த சைட்லேயும் ஆரம்பித்து 3 ஒயர் வச்சு போடணும். அந்த இடத்துல வரும்போது கூட உள்ளார அந்த மாதிரி விடணும். அந்த நுனி பகுதி வரும்போது மட்டும் அந்த மாதிரி விடுங்க. ஒயர் திரும்பிக்காமல் பாருங்கள். ரிட்டன் கிஃப்ட் கூடைகளும் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். 1 கட்டு ஒயர் கூட போட்டிருக்கேன், அரை கட்டில் போட்டிருக்கோம், சின்னதாக மினி பேஸ்கெட்ஸும் நிறையா போட்டிருக்கோம். நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ் கட் மெத்தடில் சாதா கூட, சிவன் கண் கூட, ஆம்லா நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு எல்லா டைப்பும் நம்ம சேனலில் இருக்குது. மாம்ஸ் லிட்டில் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் சேனலில் போயிட்டு நீங்கள் அந்த சிம்பிள் இருக்குல்ல அதை அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு சேனலுக்குள்ளார போயிடும். நீங்கள் அதில் போயிட்டு பார்க்கலாம். நிறைய விதமான கூடைகள் போட்டு காமிச்சிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க பாருங்கள். உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கெலாம் இப்போலாம் நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரிலாம் எடுத்து செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள். இதே மாதிரியே அப்படியே எல்லாத்தையும் பின்னிக்கிட்டே வாங்க. அந்த பக்கம் நான் சும்மா முடிச்சு போட்டு காமிச்சிருக்கேன். இதையும் அதே மாதிரி அரை அடி ஒயர் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டுகிட்டே வந்துடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு தெரியும். நீங்கள் பின்னி பார்த்துட்டு அந்த கைப்பிடி எவ்வளோ பின்னிருக்கிறோமோ 2ம் ஈக்குவலாக பின்னி வச்சுக்கணும். அதுக்கு தான் இப்போவே இதையும் பின்னுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பின்னிட்டேன். பின்னி கொண்டுட்டு வந்துட்டு அளந்துக்கோங்க ஸ்கேலில். 2ம் ஒரே லெவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். வச்சு பார்த்துக்கோங்க. சமமாக இருக்கணும். 2 இடமும் சமமாக இருக்கணும். அந்த கூடையோடு சேர்த்து கட்டும்போது பாருங்கள், ஒரு டைம் மேலே வச்சாச்சு, அடுத்து 2வது டைமு, அடுத்தது 3வது டைம். இந்த மாதிரி 3 தடவை அதை வளைச்சி விடுங்க. நான் இப்போ விட்டதை பார்த்தீங்கல்ல, பின்னிக்கிட்டு வந்ததை இந்த மாதிரி 3 டைமு மேலே விட்டு அடியில் எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி 3 டைம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு மடங்கி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சிக்கோங்க அந்த பக்கம் உள்ளதை. அது பாருங்களேன், இல்லைனா மாறிடும். அதனால் அதை எப்படியாவது சொருகி வச்சுக்கோங்க. இல்லைனா அப்படியே அந்த கூடை உள்ளார அதை விட்டுருங்க. ஏன்னா கரெக்டாக அந்த 3 டைம் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா தான் மேலே அந்த 2 ட்விஸ்ட்டு 8 மாதிரி இப்படி உங்களுக்கு வரும் அழகாக. இப்போது இந்த பக்கமும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு நேராக மேலே கூடை உள்ளார கட்டுற மாதிரி பின்னணும்ல, அந்த இடத்துல மேலே நுனிப்பகுதி வரும்போது பின்னணும்ல, அதே மாதிரியே இப்போ இந்த நுனிப்பகுதி வரும்போது ஒரு டைம் மட்டும் வலது கையிலேருந்து ஒரு தடவை, இடது கையிலேருந்து ஒரு தடவை, அந்த 4, 5 அந்த லைனு நேராக மேலே அந்த மாதிரி கூட உள்ளார விட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. இடது கையிலேருந்து ஒரு டைம் கொடுத்தோம், இப்போ வலது கையிலேருந்து ஒரு டைம் அந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்பிக்காமல், ஒயர் திரும்பிக்காமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து
இந்த லாஸ்ட் ஒயரை விலக்கி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க. இப்போ கூடையோட அமுத்தி வச்சு போடணும் அந்த கைப்பிடியை. இப்போ அடையாளத்துக்கு வச்சுருந்ததை நான் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே சும்மா அப்படியே அடிப்பக்கமாக அப்படியே அந்த ஓட்டைக்குள்ளாரெல்லாம் விட வேணாம். ஒரு டைம் விட்டால் போதும். விட்டுட்டு அந்த கீழே 3வது வரிசை வர வரைக்கும் அதை அப்படியே பின்னிகிட்டே வந்துடுங்க. 1 2 3 3வது வரிசை நமக்கு வரும். அவ்வளோதான். அது வரைக்கும் நல்லா இப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 4 பின்னல் வரும். பின்னிட்டு நீங்கள் அந்த கேப்புக்கு நேராக அந்த இடம் வரும்போது நீங்கள் அப்படியே அந்த ஹோல்ஸில் அடையாளப்படுத்தி வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல அப்படியே விடணும். மேலே பாருங்கள் 4வது லைன் 5வது லைன் கட்டியிருப்போம். அதுக்கும் நேராக அப்படியே கீழே இந்த ஒயரை விட்டுருங்க. நான் அரை அடின்னு சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கோங்க. 1 அடி இருக்கும்போதே நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் உள்ளாரெல்லாம் நம்ம முடிச்சு போட்டு சொருகணும்ல, அதனால் உங்களுக்கு அந்த பிடிக்கிறதுக்கு வச்சு பாருங்கள் பின்னிட்டு. இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 விடுங்க. நான் உங்களுக்கு அரை அடி இருக்கிற வரைக்கும் பின்னுங்க அப்படின்னு சொன்னேன். வேண்டாம், 1 அடி இருக்கிற வரைக்கும் பின்னிட்டு, அதாவது வெறும் பின்னாத ஒயர் 1 அடிக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி 1 அடின்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் பின்னிட்டு, அதன் பிறகு இந்த கூடையோடு சேர்த்து கொஞ்சம் பின்னினோம்னா அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி முடிச்சு போட்டு சொருகிறதுக்கு வரும். இப்போ உள்ளார விட்டுட்டு ஒரே ஒரு டைம் முடிச்சு போட்டுடலாம். நம்ம முடிச்சு போட்டுட்டு எப்பயுமே ஒரே ஒரு சின்ன முடிச்சு தானே போட்டுடலாம். 3 ஒயருங்கும் போது சின்ன முடிச்சு தான் இருக்கும். அது போட்டுட்டா நமக்கு உருவி ஒயர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயமே இருக்காது எப்போவுமே. அதனால் இந்த மாதிரி 3 ஒயர் பாருங்கள் முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே கீழே வரைக்கும் சொருகிடுங்க. அதே போல் இந்த பக்கம் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பின்னணும். அந்த நல்லா சுற்றி வச்சுருந்தோம்ல, உள்பக்கம் விட்டுருந்தோம், அதை மாதிரி அப்படியே எடுத்து வெளிப்பக்கம் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த பக்கம் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான். அந்த பக்கம் என்ன பண்ணணுமோ அதே ப்ராசஸ் தான். இந்த பக்கம் அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து உள்ளார சொருகிட்டு முடிச்சு போட்டு உள்பக்கம் சொருகிடுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒயரை கட் பண்ணிடுங்க. அந்த ஹைட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு பின்னிக்கோங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.